ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக டெலிகிராமோட யூசேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் டெலிகிராமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெலிகிராமில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டெலிகிராமில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ நைட் மோட். இதை ஆன் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ள செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா கீழே சேட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஆட்டோ நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்டு திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா அடாப்டிவ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிகிராம் நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக நைட் மோடுக்கும், டே டைமில் ஆட்டோமேட்டிக்காக டே மோடுக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும். டெலிகிராமில் சேட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய மெசேஜை மட்டும் நீங்கள் தனியாக ஃபோல்டர் பண்ணி அந்த ஃபோல்டரில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெசேஜ் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட்டில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் சொல்லிட்டு போங்க. கீழே ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே கிரியேட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன நேமில் ஃபோல்டர் வேணுமோ அந்த நேம் அங்கே கொடுத்துக்கோங்க. நான் மை சேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேட்லாம் லிஸ்ட்டில் வரும். அதில் உங்களுடைய யாரில் சேட்லாம் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நான் இதில் 2 சேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே சேவ் பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வெளியே வந்துருங்க. இப்போ இந்த சேட் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜில் ஆல் சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டரோட நேம் போட்டே இருக்கும். இங்கே மை சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அங்கே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க சேட் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வரும். இப்போ இந்த ஃபோல்டரில் உள்ள ஒரே ஒரு சேட்டை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்து அந்த ஒரு சேட்டை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். நீங்கள் சேட் ஃபோல்டரே டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அது உள்ள அந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் இருக்கும், அதில் 3 டாட் பட்டன் ரைட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான மெசேஜோ இல்லை வீடியோவோ இல்லை இமேஜோ நீங்கள் சேவ் பண்ணு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளவுடில் தான் போய் சேவ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் டெலிகிராம்லேயே சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து அந்த ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அவருடைய ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போனீங்கன்னா மேலே சேவ்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ சேவ்டு மெசேஜில் சேவ் ஆகிடும். அதை நீங்கள் திரும்ப போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே சேவ்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோ அதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் சேவ்ட் மெசேஜிங்கிற ஆப்ஷன் காட்டலைன்னா லெஃப்ட்டில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள சேவ்டு மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண மெசேஜ் அது உள்ள இருக்கும். அதில் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் டெலிகிராமில் சேனல் கிரியேட் பண்ணலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணிவிட்டு அது மூலிமா உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட்டில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள நியூ சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் சேனல் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நேமில் சேனல் வேணுமோ அதை இங்கே கொடுங்க. நான் நம்ம சேனல் நேம் மொபைல் கிரைம் அப்படின்னே கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் கேமரா பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கேட்கும். நீங்கள் என்ன லோகோ வைக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடில் மேலே இருக்கிற டிக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படின்னு கேட்கும். பப்ளிக்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் யார் வேணாலும் ஆட் ஆகலாம். உங்களுக்கு தெரியாதவங்க கூட அதில் ஆட் ஆகுவாங்க. நீங்கள் ப்ரைவேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் ஆட் பண்ணுறவங்க இல்லைனா நீங்களாக லிங்க் அனுப்பி ஆட் ஆகுறவங்க மட்டும் தான் ஆட் ஆக முடியும். நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு போகிறப்ப நீங்கள் எதை பப்ளிக்குங்கிறதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் சேனல் லிங்க் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் சேனல் நேமை வச்சு நீங்கள் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. லிங்க் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க இந்த சேனலில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுவாங்க. ரைட் சைடில் மேலே இருக்க டிக் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் யாரெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை உங்கள் சேனல் பேஜோ கொடுத்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்லாம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைப்போம், பட் நீங்கள் டெலிகிராமில் நீங்கள் வீடியோவே உங்கள் ப்ரொஃபைலாக செட் பண்ணிக்கலாம்.
லெஃப்ட்டில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா வீடியோவுமே வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். கீழே நிறையா எடிட்டிங்கான டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு அந்த ரைட் டிக்கை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரொஃபைல் வீடியோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோ அதில் ப்ளே ஆகும். நம்ம டெலிகிராமில் நம்ம கான்டாக்ட்ஸில் இல்லாத நம்ம நியர்பை இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்ட்டை கூட நம்ம சேட் பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது உள்ள கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபைண்ட் பீப்புள் நியர்பைன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நியர்பை யார் யாரெல்லாம் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் டெலிகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரும். இதில் நீங்கள் யாருக்காவது சேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அவங்க நேமை செலக்ட் பண்ணுங்கள். உள்ள சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அனிமேட்டட் மெசேஜ் ஒன்று வரும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த அனிமேட்டட் மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதை பார்த்துட்டு அவங்க ரீப்ளை பண்ணாங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா கூட நீங்கள் டெலிகிராம்லேயே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாகவே நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை நான் ரொட்டேட் பண்ணணுன்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை கிராப் பண்ணணும்னு நினச்சாலும் நான் கிராப் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடத்த மட்டும் கிராப் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிற்கிற இடத்த மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவோட பிரைட்னஸ், எக்ஸ்போஷர் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் என்ன குவாலிட்டியில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹெச்டி இல்லை ஃபுல் ஹெச்டியில் என்னன்னாலும் கூட நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சென்ட் பண்ண வீடியோ பாருங்கள், நம்ம கிராப் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு சென்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புகிறப்போ அதில் ஏதாவது தப்பாக டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கான ஆப்ஷன் கூட நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அனுப்புகிறேன். இப்போ அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மெசேஜை நான் எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே எடிட் ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஹாய் ஹலோன்னு மட்டும் இருக்கட்டும், ஹவ் ஆர் யூங்கிறத தெரிவிக்க வேணான்னு தூக்கிட்டு ஹாய் ஹலோ மட்டும் நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே எடிட் ஆகி ஹாய் ஹலோ மட்டும் தான் சென்ட் ஆகிருக்கு. இதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம்னா அதை நம்ம ஃபுல்லாக டெலிட் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் டெலிகிராமில் அதை நம்மளுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணணும், ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் சென்ட் வித்தவுட் சவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் எந்த விதமான சவுண்டு நோட்டிஃபிகேஷனுமே இல்லாமல் சைலண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டு மொபைலுக்கு போயிடும். நீங்கள் உங்கள் மெசேஜை ஷெடியூல் பண்ணி டைம் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு செட் பண்ணிட்டு கரெக்டாக 12 மணிக்கு சென்ட் ஆகிற மாதிரி நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள் ஃப்ரெண்டு சேட்டில் போய்ட்டு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணாமல் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஷெடியூல் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிடையாது இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் என்ன டைமில் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டு கீழே ஷெடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த டேட் டைம் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் சேர்ந்துடும். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்டோட மெசேஜையோ இல்லை டேட் டு டைமையோ நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட சேட் உள்ள இருப்போங்க. அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜ் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி எடிட் ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ அதில் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்டு பார்த்த உடனேயே அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட சேட்டுக்கு போயிட்டு அவருக்கு எந்த ஃபோட்டோ அனுப்பணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டைமர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டைமிங் காட்டும். அதில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 15 செகண்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அடுத்த 15 செகண்டில் இந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோன்லேருந்து டெலிட் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், ஈவெண்ட், இம்பார்ட்டண்டான மீட்டிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமைண்டராக நீங்கள் டெலிகிராம்லேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா சேவ்டு மெசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வேணுமோ அதை அங்கே மெசேஜாக டைப் பண்ணுங்கள். நான் டுடே இஸ் மை ஃப்ரெண்ட் குமார் பர்த்டே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் செட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த டைமில் இந்த ரிமைண்டர் வரணுமோ அதை செட் பண்ணிவிட்டு கீழே ரிமைண்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. நீங்கள் செட் பண்ண அந்த டேட் அண்ட் டைமில் கரெக்டாக இந்த ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஜிஃப் மெசேஜ் ஏதாவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேட்டில் போய்ட்டு @ சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஜிஃப்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு என்ன ஜிஃப் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். வெல்கம்க்கு ரிலேட்டடான உள்ள ஜிஃப் மெசேஜ் எல்லாமே இதில் வரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. யூடியூப் வீடியோஸ் ஏதாவது நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதிலேயே @ போட்டு நீங்கள் யூடியூப்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணுமோ அதை நீங்கள் இங்கேயே டைப் பண்ணுங்கள். நான் நம்ம சேனல் நேமை டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணோடனே உங்களுக்கு அது சம்மந்தமான லிங்க் எல்லாம் உங்களுக்கு டெலிகிராம்லேயே வரும். அதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மொபைல் கிரைமோட சேனல் நேமே வந்துருச்சு. அதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணி விட்டுடலாம். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு 2வது மெசேஜ் அனுப்புறதுக்கு நடுவில் ஒரு 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நம்ம இதில் செட் பண்ணலாம். அதுக்கு உங்கள் குரூப் நேமை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் எடிட் சிம்பிள் இருக்கு இல்லையா, பென்சில் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா பர்மிஷன் இருக்கும், அது உள்ள போங்க. அது உள்ள கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் 30 செகண்ட் செட் பண்ணுறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புனாங்கன்னா அவங்க 2வது மெசேஜ் அனுப்புறதுக்கு 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 30 செகண்டுக்கு அப்புறம் தான் அவங்களால அடுத்த மெசேஜ் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜில் உள்ள ஒரு செலக்டிவ் லைனை மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ணி ஃபார்வர்டோ இல்லை காப்பியோ பண்ண முடியாது. அந்த மெசேஜ் அப்படியே தான் நம்மளால் காப்பி பண்ண முடியும், இல்லைனா ஃபார்வர்டு பண்ண முடியும். ஆனால் டெலிகிராமில் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா அதில் நம்மளுக்கு தேவையான லைனை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த மெசேஜை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு அது இமேஜோட குவாலிட்டியும் வீடியோ சைஸும் கம்ப்ரஸ் ஆகி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் ஆகும். ஆனால் நீங்கள் டெலிகிராமில் அந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகாமலே உங்களால் சென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் வித்தவுட் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸோ வீடியோவோ எந்த விதமான கம்ப்ரஸுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் ஆகும். நீங்கள் ஒரே டெலிகிராம் அப்ளிகேஷனில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 மொபைல் நம்பரில் 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மாதிரி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே டெலிகிராம் அப்ளிகேஷன்லேயே இதை பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நேம் இருக்கும். நேமுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த நம்பரும் உங்கள் டெலிகிராமில் ஆட் ஆகிடும். ஒரு நம்பர் உங்கள் பர்சனலுக்கும் ஒரு நம்பர் உங்கள் அஃபிஷியலுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.